பாண்டியன் ஸ்டோ சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். செந்திலோட வீட்டை எல்லாமே செக் பண்ணிட்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க லஞ்சம் ஒழிப்பு துறையில இருக்கிறவங்க. உடனே செந்திலுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ரொம்பவே ஒரு மாதிரி வேத்த விறுவிறுத்து போயிடுறாங்க. உடனே பாண்டியன் சொல்றாங்க, இதுக்காக தான் சொல்றது, நம்ம அளவுக்கு மீறி லஞ்சம் வாங்கிட்டு அளவுக்கு மீறி ஏதாவது ஒண்ணு பண்ண போய் கடைசியில இப்படி வந்து மாட்டிக்கிட்டு இருந்தா என்ன பண்ண போறேன்? இனியாவது தெரிந்தவன் நம்புறேன். இல்லப்பா, கண்டிப்பா நான் இனி ஒரு ரூபா கூட லஞ்சம் வாங்க மாட்டேன். ஏன் அதை பத்தி நினைக்க கூட மாட்டேன்பான்னு சொல்லிட்டு செந்தில் வந்து அவங்களுடைய தப்ப ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப கதிர் வந்து பாண்டியன் கிட்ட, அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாங்க. என்னடா, நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? அதெல்லாம் இல்ல, நான் வந்து சரவணன் அண்ணனை பத்தி பேசணும். என்னடா விஷயம்? சரவணனுக்கு என்ன, அவன் நல்லா தானே இருக்கான். அப்பா, நம்ம முன்னாடி அண்ணன் நல்லா இருக்கிறதா நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அண்ணன் நல்லாவே இல்ல. அண்ணனுக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. அவங்க மயிலானி செஞ்ச துரோகத்தவே நினைச்சு நினைச்சு அவங்க ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகுறாரு. இதை இப்பவே நம்ம சரி பண்ணலைன்னா அண்ணனோட மைண்டை வந்து நம்மளால மாத்தவே முடியாது. அந்த அளவுக்கு அண்ணன் அவ்வளோ டிப்ரெஷன்ல இருக்காருன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே கதிர் சொல்றாங்க. என்னடா சொல்ற, நீ சொல்றதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு பாண்டியன் கேக்குறாங்க. ஆமாப்பான்னு சொன்னதும், சரி சைக்காட்டிஸ்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க, நம்ம அவனை கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சரவணனோட லைஃபவே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப கதிர் வந்து, அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லுவேன். ஆனா இந்த விஷயத்த நான் சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்களுக்கு எல்லா விதத்துலயும் நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறது நீங்க தான். அதனால உங்ககிட்ட இப்போ ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சரவணன் அண்ணா சரியாகணும்னா சைக்காட்டிஸ்ட பாக்குறது ஏதோ தற்போதைக்கு ஒரு மருந்து மாதிரி தான். ஆனா சரவணன் அண்ணன் சரியாகணும்னா அவர் நினைச்சபடி ஒரு கல்யாணம் நடந்தா கண்டிப்பா அவர் சரியாகுவாரு. நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியுதான்னு சொல்லிட்டு அஞ்சலி பத்தின விஷயத்த தான் பேசிட்டு இருக்காங்க கதிரு. இதை கேட்டதும் பாண்டியனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம பாண்டியன் ரொம்பவே சைலண்டாவும் அமைதியாவும் இருக்காங்க. இப்ப பாண்டியன் என்ன முடிவு எடுக்க போறாங்க? சரவணனோட லைஃபுக்காக அஞ்சலிய திரும்பவும் சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ்.